எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? நியூ இயர் வரும்போதுலாம் நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். என்ன எடுப்போம்? இந்த நாள் முதல் இன்று இந்த முடிவை தீர்க்கமாக நான் எடுக்கிறேன், ஜிம்முக்கு போகிறேன், ஃபிட் ஆகிறேன், பாடியை ஹெல்த்தியாக வச்சுருக்கிறேன் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் எடுப்பாங்க. இன்னொரு நாளுங்க, இன்னைக்கு தான் அந்த சரக்கை கடைசியாக அடிக்கிறோம், இதுக்கு மேலே நம்ம சரக்கை அடிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். இதுக்கும் நீ போட்டுட்டு இருக்க வீடியோக்கு ஏடா சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆல்ரெடி நம்ம எடுக்கிற முடிவு நம்ம எடுக்கலை, வேற யாரோ எடுக்கிறாங்க அப்படிங்க. நம்ம ஒரு ரேண்டமாக பிக் பண்ணுறோம் அப்படிங்கிற பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஈவன் அதை பற்றின ஒரு 2 வீடியோஸ் நம்ம போட்டிருந்தோம். ஸோ பார்க்கல அப்படின்னா அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நான் யார் 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 அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நீ சொன்ன இன்ட்ரோக்கு என்ன சம்மந்தம்? ஓகே, இன்னொரு கேள்வி கேட்குறேன். நம்ம இன்ட்ரோ ரீல் ஓடுறதுக்குள்ள நீங்கள் யோசிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு நான் ஒரு சாய்ஸ் தரேன். நீங்கள் எங்கே வேணால் போய்க்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு சான்ஸ், இந்த உலகத்தில் எங்கே வேணால் நீங்கள் டூர் போகலாம், ஈவன் நீங்கள் ஸ்பேஸுக்கு கூட போயிட்டு வரலாம், அதுக்கு எல்லா செலவு எல்லாமே நானே பார்த்துப்பேன், இட்ஸ் ஓகே அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆனால் போயிட்டு நீங்கள் திரும்ப அந்த ஃப்ளைட்டில் இருந்தோ இல்லை அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் இருந்தோ கீழே இறங்கும் போது உங்களுக்கு ஒரு டேப்லெட் கொடுப்பேன். அது உங்களோட ஒட்டுமொத்த ஞாபகத்தையும் அழிச்சிடும். நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன செஞ்சீங்கன்னு எதுவுமே இல்லாத அளவுக்கு அழிச்சிடும். அது ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா சரி, வேறு வழியே இல்லை, எங்கேயுமே இல்லாமல் காந்தி மியூசியமுக்கு நீங்கள் போகிறதுக்கு நான் ஒரு சான்ஸ் தரேன். ஸோ அதுக்காக நான் குறைச்சி பேச வரல. நிறைய பேருக்கு அது ஒரு போரிங்கான பிளேஸாக இருக்கலாம், பட் அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் சுற்றுலாத்தலம் தான். அங்கே போகிறதுக்கான சான்ஸ் தரேன். ஸோ நீங்கள் எங்கே போவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன் கேட்குறேன் அப்படின்னா, நான் யார் பார்க்கலாமா? ஹாய், தமிழ் லைவ் ராஜ். வெல், நான் ஒரு முக்கியமான விஷயத்துலேருந்து ஆரம்பிச்சிடறேன். நியூ இயர் டைமில் நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த ஒரு சில ரெசல்யூஷன்ஸ் இருக்கலாம், அல்லது நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஏன் பண்ண முடியாமல் போகுது அப்படிங்கிறத எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த இடத்துல தான் நான் யார் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்விக்கான ஒரு பதிலே இருக்குது. சரி, சில விஷயங்களை ஈஸியாக பேசுறது ஈஸி, செய்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னடா சொல்கிறது ஈஸி கண்ணா, செய்கிறது தான் தம்பி கஷ்டம் அப்படிம்பாங்க. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கும் நான் யாருங்கிறதுக்கு என்ன சம்மந்தம்? ஆக்சுவலாக இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சில பேஷண்ட்ஸ் தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்ன அப்படின்னா, அந்த வலிப்புணர்வு வருது இல்லைங்களா, அந்த பேஷண்ட்ஸுக்கு நடத்தப்பட்ட ஒரு ரிசர்ச்சில் தான் இந்த கேள்விக்கான பதிலுமே இருக்குது அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம். ஆக்சுவலாக நம்ம பிரெயினில் பார்த்தீங்கன்னா 2 சைடு இருக்குது, 2 அரைக்கோளங்கள் இருக்குது, இடது பக்கம் வலது பக்கம் 2 இருக்குது. அந்த 2ஐயும் சென்டரில் ஒரு இது ஜாயின் பண்ணுது, சரிங்களா? ஸோ இந்த வலிப்புணர்வு உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரைக்கோளத்தில் வரக்கூடிய அந்த மின் புயல் அடுத்த அரைக்கோளத்தில் போய் அட்டாக் பண்ணும். அதுதான் பெரிய பிரச்சனை உங்களுக்கு. ஸோ இதை கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2க்கும் இடைப்பட்ட அந்த பகுதி கட் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ கட் பண்ணதுனால இந்த பிரெயினுக்கும் அந்த பிரெயினுக்கும் போகக்கூடிய அந்த மின் சிக்னல் குறைஞ்சிச்சு, மின் புயல் குறைஞ்சதுனால அவங்க கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீல் பண்ணாங்க. ஓகே, இதுக்கு என்ன சம்பந்தம்? நான் 2 அரைக்கோளங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இடது பக்கம் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு அரைக்கோளம் என்னுடைய வலது பக்க பாடியை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணும். வலது பக்கம் இருக்கக்கூடிய அரைக்கோளம் இடது பக்க பாடியை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணும். இப்போது இந்த இடது அரைக்கோளம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த பேச்சு தர்க்க ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட். 2மே எல்லாத்துக்கும் தான், பட் ஸ்பெஷலிஸ்ட் இதுதான் அப்படிங்கிறத நிறைய ரிசர்ச் மூலமாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடது அரைக்கோளம்ன்றது என்ன பண்ணுது அப்படின்னா, பேசுறது, கதை சொல்றது, நிறைய டிசிஷன்ஸ் எடுக்கிறது, இது எல்லாத்தையுமே அது பண்ணிக்கும். வலது அரைக்கோளம்ங்கிறது என்னது? இந்த இடம், செயல், இதெல்லாம் வலது அரைக்கோளம் பேஸ் பண்ணாத ஒரு விஷயங்கள் தான். இதை எப்படி ஃபைனலைஸ் பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க? இதுக்கும் இந்த நான் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இந்நேரம் வந்திருக்கணும். வெல், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த மூளைக்கு அந்த 2க்கும் நடுவில் அந்த ஒரு நரம் கட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தரோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கோழியோட படத்தை காட்டியிருக்காங்க. ஸோ காட்டிட்டு நிறையா பொருள்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இதை ஏதாவது ஒரு இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லி காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது, அவருடைய இடது பக்கம் மூளை பெர்ஃபார்ம் பண்ணி, இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி கோழியை காட்டுச்சு. அதாவது கோழியோட காலை காட்டினதால கோழியை காட்டுச்சு. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் வலது பக்கம் மூளை பெர்ஃபார்ம் பண்ணி அந்த கோழி இருந்த ஒரு இடத்த காட்டுச்சு. எதுக்கு இதை காட்டுது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்கும்போது ஒரு சம்பந்தம் இல்லாத பதில் வந்துச்சு. கோழி கொத்தி தின்னுட்டு இற போட்டுச்சு, இல்லை அதோட கழிவுகள் அதை எடுக்கணும்ல, அதனால நான் அந்த இடத்த காட்டினேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொன்னார். ஏன்னா
வலது பக்க மூளையால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டோரி பில்டப் பண்ண தெரியாது. அதனால ஏதோ ஒரு ஆன்சரை சொல்லுச்சு. இதை இன்னும் ஈஸியாக நம்ம புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு செக்ஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த மாதிரி இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து காட்டுறாங்க. ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக சிரிக்கிறாரு. அவருடைய வலது மூளைக்கு மட்டும் காட்டுறாங்க, இடது மூளைக்கு கிடையாது. அதாவது இடது கண் பக்கம் மட்டும் வைக்கிறாங்க, வலது கண் பக்கம் வைக்கவே இல்லை. அப்போ அவர் சிரிக்கிறாரு. எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் எதுவுமே சொல்லாமல் மறுபடியும் சிரிக்கிறாரு. என்ன அப்படின்னா அந்த வலது மூளைக்கு வந்து என்னன்றது புரிஞ்சிருச்சு, பட் என்ன கதை சொல்ல போகிறோம் அப்படின்றது தெரியல. அதனால தேடி பிடிச்ச ஒரு கதையை அவர் கடைசியாக சொன்னார். இந்த ரூமில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குங்க அந்த மிஷின், அதை பார்த்தா நான் சிரிச்சேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த பிரெயின் ஒன்னோட ஒன்று கனெக்ஷன் இல்லாமல் இருந்ததுன்னா எப்படி ஒர்க் ஆகுது என்னன்றதே தெரியல இல்லைங்களா? ஸோ எவன் என்ன கமெண்ட் கொடுக்குறா என்ன நடக்குதுன்னே தெரியல. இதுக்கும் நான் யாருன்றதுக்கு என்னடா சம்பந்தம் போட்டு அறுக்கிறியடா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வியாக வந்திருக்கணும். இந்த கேள்விக்கான பதில் இப்போதான் உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போகணும் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு முடிவு, அந்த ஒரு கதையை எடுக்கக்கூடிய மூளையின் பகுதி எது? இல்லை ஜிம்முக்கு போகணும் நீங்கள் முடிவு எடுத்தாலும் அதை செயல்படுத்த விடாமல் நிப்பாடக்கூடிய அந்த மூளையின் பகுதி அது. உங்களுக்கு நேரம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். விவரிக்கும் சுயம் அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த மூளை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி அனுபவிக்கும் சுயம் அப்படிங்கிறத வலது பக்கம் இருக்கக்கூடிய மூளை கண்ட்ரோல் பண்ணுது. ஆனால் அந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய மூளையை அதோட அந்த கருத்துக்களை உடைக்கிற அளவுக்கான சக்தி வலது பக்கம் இருக்கக்கூடிய மூளைகளுக்கு உண்டு. ஸோ இப்போ நம்ம யாரு அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சா? ஏன் நிறைய விஷயங்களுக்கு இடையில நம்ம சில விஷயங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த கோழிக்கால் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இன்னொரு பெட்டரான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டே நடந்தது. என்ன அப்படின்னா ஒரு நிறையா வாலண்டியர்ஸை கூப்பிட்டு ஒரு 60 செகண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூடான தண்ணியில் கையை வைக்க சொன்னாங்க. அவங்க 2 செட்டாக பிரிச்சுக்கிட்டாங்க. இன்னும் சிலரை கூப்பிட்டு இந்த சூடான தண்ணியில் கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் வேற ஒரு தண்ணியை ஆட் பண்ணி அந்த ஹீட்டை இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணாங்க. ஸோ இதை ஒரு செட் ஆஃப் பீப்புள் பண்ணுறாங்க, இதை ஒரு செட் ஆஃப் பீப்புள் பண்ணுறாங்க. எகைன் இவங்க 2 பேரையும் மறுபடியும் இந்த டெஸ்ட்டை மாற்றி பண்ண வச்சு இவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. இதில் எது ஈஸி, நீங்கள் எதை திரும்ப செய்ய முற்படுவீங்க அப்படின்னு கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு தெரியுமா? அவங்க சொன்னது அந்த ரொம்ப லென்த்தான எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குல்ல, அதாவது அந்த 60 செகண்டுக்கு அப்புறம் இன்னொரு 30 செகண்டு ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் ஹீட்டான நீர் ஆட் பண்ண தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் அவங்க கை வச்சிருந்தாங்களே அதை நான் திரும்ப பண்ணுறேன் அப்படின்னாங்க. என்னடா இது, எப்படி இவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வரும்போது அந்த விவரிக்கும் சுயம் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு மேட்டர் இருக்கு இல்லைங்களா, அது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டை எடுத்து அதுக்கு ஒரு ஆவரேஜ் வச்சு அதை வச்சு தான் பேசிட்டு இருக்கு. ஸோ அதனால நான் ஜிம்முக்கு போவேன், நான் இன்னும் தண்ணி அடிக்கிறத விட்டுருவேன் அப்படின்ற ரொம்ப சுலபமாக நம்ம பேசிடுறோம், தர்க்கத்துக்கு ஈஸியாக சொல்லிடுறோம். ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய அந்த வலது பக்க மூளை அந்த ஒரு சுயம் இருக்கு இல்லைங்களா, விவரிக்கும் சுயம், அதுக்கு மட்டும் தான் தெரியும் எவ்வளோ பெயின்னு. ஏன்னா 90 செகண்ட் நீ தண்ணியில கை வச்சிருக்க அது எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சுன்னு அதுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய பிரெயினில் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஓவராலாக உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் யார், ஸோ நான் ஏன் இந்த மாதிரி பேசுறேன், ஸோ இதை நான் உன்னை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய இந்த முடிவுகள் எல்லாத்தையுமே எடுக்கிறது விவரிக்கும் சுயம். இது நம்மளுடைய இடது பக்க மூளையால் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஸோ இந்த டிசிஷன் எடுக்கப்படும் போது எண்ட் அண்ட் ஸ்டார்டிங்கை பாதியாக கட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த ஒரு லெவலை வச்சு அது எடுத்துக்குது. ஸோ இதுதான் நம்ம ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன். அண்ட் இது வந்து ஒரே செகண்டில் நடக்க போகிறது கிடையாது. அது எப்படி நடக்குது, அது ஏன் நடக்குது, இதை எப்படி இந்த டிசிஷனை நம்ம மேக் பண்ணி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? ஓகே, இன்னொரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் முறை உங்கள் ராஜ்.